வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் வெப்ஹூக் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஓடோவில் ரெக்கார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்டேட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இங்கே டெக்னிக்கல் ஆப்ஷனில் ஆட்டோமேஷனுக்கு கீழே ஆட்டோமேஷன் ரூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கான்டாக்ட் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். எப்படி வெப்ஹூக் யூஸ் பண்ணி ஒரு கான்டாக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் காட்டுறேன். இங்கே நீங்கள் ஏதோ ஒரு நேம் வச்சுக்கோங்க. நான் வந்து கான்டாக்ட் க்ரியேட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்து மாடலில் வந்து நீங்கள் ஆட்டோமேஷன் ரூல் அப்படிங்கிற மாடலை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ட்ரிகரில் வந்து நீங்கள் வெப்ஹூக் வெப்ஹூக் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் யூஆர்எல் வந்திருக்கும். இந்த யூஆர்எல்லை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இந்த லாக் கால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த லாக் கால்ஸ் ஆப்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் வந்து போஸ்ட்மேன்லேருந்து இப்போ சென்ட் பண்ணுவீங்க. சென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எரர் வந்துச்சுன்னா அந்த லாகில் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே லாக்ஸ்னு பட்டன் இருக்குல்ல, இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த டார்கெட் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இங்கே நீங்கள் model.env அப்படின்னு இருக்கா, இங்கே envலேருந்து இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இங்கே model.search ப்ராக்கெட்குள்ளே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க, கமா லிமிட். ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ரெக்கார்டு தான் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் 1. இப்போ நம்ம கோட் எழுதிக்கலாம். இங்கே ஆட் அண்ட் ஆக்ஷன் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எக்ஸிக்யூட் கோடை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் இங்கே ஒரு கோட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா, நம்ம வேல்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். இந்த வேரியபிளில் நேம் வந்து payload.get name. இந்த பேலோடுங்கிறது தான் நம்ம வந்து போஸ்ட்மேன்லேருந்து நம்ம சென்ட் பண்ணும்போது நேமை வந்து இங்கே கெட் பண்ணிக்கோ. ஸோ அதுக்காக தான் நேம் பேலோட்.get name அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த நேம்ங்கிற வேரியபிளை தான் நம்ம அங்கேயும் யூஸ் பண்ணுவோம் போஸ்ட்மேன்லேயும். அதை நான் இதை ஷோ பண்ணுவேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து env res.partner.create. இப்போ வந்து நம்ம இந்த ரெஸ்டார்ட் பார்ட்னருங்கிற மாடலில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இஎன்வின்னு போட்டு நம்ம ஒவ்வொரு மாடல்லையும் ஃபெச் பண்ணுறதுக்கு அந்த இஎன்விங்கிறது முன்னாடி போடணும். இஎன்வி ரெஸ்டார்ட் பார்ட்னர் டாட் கிரியேட் வேல்ஸ் அப்படிங்கிறோம். இந்த வேல்ஸுங்கிற பேராமீட்டருக்குள்ளே இந்த வேரியபிளை பாஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பேராமீட்டரில் இப்போ நம்ம கிரியேட் மெத்தடை இங்கே கால் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போஸ்ட்மேன்லேருந்து சென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கான்டாக்ட் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போஸ்ட்மேன் போய்க்கிறேன். இப்போ போஸ்ட்மேனில் இங்கே நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே வந்து போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே யூஆர்எல்ல நீங்கள் வந்து இந்த சீக்ரெட் யூஆர்எல் அப்படின்னு வந்துச்சு, இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அதை இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த யூஆர்எல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த யூஆர்எல்ல நம்ம வந்து பாடி எழுதிக்கலாம். நம்ம வந்து இப்போ இங்கே ரா அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டெக்ஸ்ட்டில் வந்து ஜேசான் ஃபார்மேட். நம்ம ஜேசான் ஃபார்மேட்டாக தான் இப்போ சென்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் கர்லி பிரேசஸ் போட்டு இங்கே வந்து நம்ம இப்போ இங்கே என்ன கொடுத்தோன்னா கோடிங்கில் நேம்னு கொடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நேம்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கேயும் நேம்னு தான் கொடுக்கணும். நான் இப்போ நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கோலன் இங்கே வந்து மேனகா அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது நான் இதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இதே டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். கான்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, ரியா, டெஸ்ட் விவி இன்ஃபோடெக் இது இந்த 3 கான்டாக்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம போய் நம்ம போஸ்ட்மேனில் போஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டேட்டஸ் ஓகே அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதே சப்போஸ் இங்கே எரர் இருந்துச்சுன்னா எரர்னு வரும். இங்கே ஓகேன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா மேனகான்கிற கான்டாக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த வெப்ஹூக் இங்கே என்ன பண்ணுதுன்னா அந்த சீக்ரெட் யூஆர்எல் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். அந்த சீக்ரெட் யூஆர்எல்லை நம்ம போஸ்ட்மேனில் போட்டு நம்ம வந்து ஜேசன் ஃபார்மேட்டாக நம்மளுடைய டேட்டாவை பாஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சென்ட் ஆகிரும். இதே நீங்கள் வேறு வேறு ஆப்ஸ்லேருந்து சென்ட் பண்ணுறா இருந்தாலுமே நீங்கள் இதே மாதிரி ஜேசன் ஃபார்மேட்டில் உங்களோட டேட்டாவை சென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஓடோவில் வந்து ரெக்கார்ட்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம இந்த லாக் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றே ஒன்று சென்ட் பண்ணோம், அதோடைய லாக் வந்து இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா வெப்ஹூக் #3 ட்ரிகர்டு வித் பேலோட் அப்படின்னு போட்டு எனக்கு அந்த மெசேஜ் வந்து இங்கே வந்துருச்சு. நீங்கள் இதே மாதிரி எரர் வந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் என்ன எரர் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கான்டாக்ட் ஆல்ரெடி இருக்கிற கான்டாக்டில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் நியூவாக ஒரு ரூல் எழுதுகிறேன். இப்போ நான் இதுக்கு நேம் வந்து கான்டாக்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். கான்டாக்ட் அப்டேட் இங்கே மாடலில் வந்து நம்ம இப்போ வந்து ஆட்டோமேஷன் ரூல்னு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் கான்டாக்ட்னே கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே கான்டாக்ட் கொடுக்குறேன். ஏன்னா அங்கே வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணோம். ஸோ நம்ம அதுலேயே நம்ம வந்து ரெஸ்டார்ட் பார்ட்னர் மாடலை வந்து மென்ஷன் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம அந்த அளவுக்கு கோடு எழுத போகிறது கிடையாது. ஸோ நம்ம இங்கே மாடல்னே கான்டாக்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ட்ரிகரில் வந்து ஆன் வெப் ஹூக் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து லாக் கால்ஸ் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. டார்கெட் ரெக்கார்டில் model.env இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. env இந்த மாடல் வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டு model.browse இப்போ இந்த .env payload.get மாடல் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே .env payload.get மாடல் இது வரைக்கும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து model.browse int payload.get id இங்கே கூட இந்த ஐடிக்கு முன்னாடி இருக்க அண்டர்ஸ்கோரை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே வந்து என்ன மீனிங்னா model.browse நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கான்டாக்ட் மாடலில் வந்து ப்ரௌஸ் பண்ணோம். அப்போ வந்து இன்ட்டு நம்மளுடைய ஐடி வந்து இன்டீஜர் டைப், ஸோ இன்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே வந்து payload.get நம்ம பாஸ் பண்ணுற டேட்டா வந்து பேலோடு அதில் தான் இருக்கும். ஸோ payload.get ஐடி அது அந்த டேட்டாவில் ஐடிங்கிற வேரியபிளை மட்டும் எடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஐடி இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் கீழே பேலோட் ஆஃப் தி கால் கெட் பேராமீட்டர்ஸ் ஜேசன் பாடி. இந்த ஜேசன் பாடியில் இருக்க பேராமீட்டரை வந்து நம்ம இந்த பேலோடுக்குள்ளே கொடுக்குறோம், அதான் ஐடி. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ஆட் ஆக்ஷனில் எக்ஸிக்யூட் கோட் எழுதிக்கலாம். இங்கே எக்ஸிக்யூட் கோட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸிக்யூட் கோட் கொடுக்குறேன். இங்கே ரெக்கார்ட் டாட் ரைட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்து ரைட் தான் பண்ணுறோம். ஸோ ரைட் மெத்தட் இங்கே கால் பண்ணிக்கிறோம். இங்கே பேலோட் அப்படிங்கிற நம்மளுடைய ஜேசன் ஃபார்மேட்டை இங்கே பாஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஆட்டோமேஷன் ரூலை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போஸ்ட்மேனில் போய் இந்த ஃபஸ்ட்டு இந்த சீக்ரெட் யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம போஸ்ட்மேனில் நியூ கிளிக் பண்ணிவிட்டு ஹெச்டிடிபியாக போஸ்ட் மெத்தடில் நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாடியில் வந்து ரா ஜேசன் ஃபார்மேட்டு இங்கே வந்து கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போ ஐடி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஐடியை வச்சு தான் மேப் பண்ண போகிறோம். ஸோ ஐடி இங்கே வந்து கோலன் நெக்ஸ்ட்டு ஐடியோட நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐடி போய் நம்ம ஓடோல சர்ச் பண்ணலாம். இப்போ நான் ஓடோக்குள்ளே போயிட்டேன். இப்போ வந்து கான்டாக்ட்ஸில் நான் இந்த அஸ்வினி அப்படிங்கிற கான்டாக்ட்டுக்கு நான் வந்து இங்கே ஐடி என்னன்னு பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டெவலப்பர் மோட் எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மெட்டா டேட்டா அப்படின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி வந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஐடியை போட்டு தான் நம்ம மேப் பண்ண போகிறோம். ஸோ ஐடி 3 அப்படின்னு சொல்லி நான் இங்கே போட்டுக்கிறேன் போஸ்ட்மேனில். இப்போ இங்கே ஐடி 3 நெக்ஸ்ட்டு கமா. இப்போ வந்து இங்கே நம்ம நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ஃபீல்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் என்ன அப்டேட் பண்ணால் ஃபோன் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து நான் ஃபோன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கோலன் இங்கே வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே நான் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை சென்ட் பண்ணோன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஓடோவில் எந்த ஃபோன் நம்பருமே இல்லை. இப்போ நம்ம போஸ்ட்மேனில் போய் அப்டேட் பண்ணலாம். இங்கே நம்ம இப்போ போஸ்ட் பண்ணுறோம்.
இப்போ இங்கே ஸ்டேட்டஸ் எரர் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஸோ மேபி இந்த கொட்டேஷன் இங்கே போடாததா இருக்கலாம். இப்போ மறுபடியும் நான் சென்ட் கொடுக்குறேன். இப்பவும் எரர் தான் வருது. ஸோ நம்ம இப்போ லாக்ல போய் செக் பண்ணலாம் என்ன எரர் அப்படின்னு. இப்போ இங்கே லாக்ஸ்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எரர் வந்திருக்கு. இந்த எரரில் என்ன எரர் இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டாட் ரைட் பேலோடு வந்து கேப்ஸில் கொடுத்துட்டேன் பி. ஸோ அதனால தான் எரர் வந்திருக்கு. போய் சேஞ்ச் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் கோடில் இங்கே பேலோடில் பியை ஸ்மாலில் மாற்றிட்டேன். இப்போ சேவ் கொடுத்துட்றேன். இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஓகே அப்படின்னு வந்துருச்சு. நம்மளுக்கு எரர் வந்தாலும் இது மாதிரி போய் செக் பண்ணி நம்ம ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ போய் நான் காண்டாக்டில் பார்க்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற பேஜை. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய ஐடியை பாஸ் பண்ணி ஓடோ வந்து மேப் பண்ணிக்கும். மேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய வேல்யூஸை இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சேல் ஆர்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஆட்டோமேஷன் ரூலே நியூவாக ஒரு ரூல் எழுதிக்கிறேன். இங்கே வந்து கிரியேட் சேல் ஆர்டர் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மாடலில் வந்து நம்ம நியூவாக தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேஷன் ரூல் அப்படின்னே கொடுத்துக்கலாம். அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து இங்கே அந்த மாடலே சூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட்டோமேஷன் ரூல் அப்படிங்கிற மாடலே சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ட்ரிகரில் ஆன் வெப் ஹூக் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. லாக் ஆல்சோ எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த டார்கெட் டாட் ரெக்கார்ட் இதில் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ கிரியேட் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே சர்ச் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் கர்ல் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஒரு எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே தான் நம்மளுடைய டேட்டா வந்து பாஸ் ஆகும். சர்ச் நம்ம நம்ம என்ன பாஸ் பண்ணுறோமோ அதை வந்து இங்கே ஃபில் ஆகி அப்படி தான் சர்ச் ஆகும். ஸோ எம்டி ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. இப்போ கம்மா இங்கே லிமிட் 1 லிமிட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஆட் ஆன் ஆக்ஷனில் எக்ஸிக்யூட் கோட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் நான் ஆல்ரெடி போட்டிருக்க கோடிங்கை உங்களுக்கு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து நம்மளுடைய கோடிங்கை ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன கோடிங் கொடுத்துருக்கேன்னா பார்ட்னர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்து அதில் வந்து பேலோடு நம்மளுடைய ஜேசானில் இருக்க டேட்டாலாம் வந்து பாஸ் ஆகும். ஸோ பேலோட் டாட் கெட் இந்த பார்ட்னர் நேமுங்கிறது நம்ம அங்கே ஜேசானில் கொடுக்குற நேம் பார்ட்னர் நேம் வந்து இங்கே கெட் பண்ணிக்கோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸில் பேலோட் டாட் கெட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துறோம். இதில் வந்து ப்ராடக்டை வந்து கெட் பண்ணி இந்த வேரியபிளை வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு பார்ட்னரில் நம்ம வந்து ரெஸ்டார்ட் பார்ட்னரில் போய் அதாவது கான்டாக்ட் மாடலில் போய் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். இங்கே சர்ச் பண்ணும்போது இந்த நேமும் ஈக்குவலாக இருக்கா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து பார்ட்னரோட ஐடி வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம நேமை வச்சே மேப் பண்ணுறோம். ஐடி வச்சு மேப் பண்ணுறது வந்து டெக்னிக்கலாக உள்ள நம்ம ஐடியை சர்ச் பண்ணி ஐடி போட்டு நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து பேசிக்காக நேமை வச்சே மேப் பண்ணுறோம். இங்கே வந்து நேம் லைக் பார்ட்னர் நேம் நம்ம பாஸ் பண்ண இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த நேமும் இதுவும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். சேமாக இருந்துச்சுன்னா அதை வந்து பிக் பண்ணி இந்த பார்ட்னருங்கிற வேரியபிளை வச்சுக்கோ. இப்போ வந்து நம்ம இதே சப்போஸ் இந்த பார்ட்னர் இல்லை அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணதில் நம்மக்கிட்ட அந்த பார்ட்னர் இல்லை அப்படின்னா நியூவாக ஒரு பார்ட்னர் வந்து க்ரியேட் ஆகுது. இங்கே வந்து அதே ரெஸ்டார்ட் பார்ட்னர் மாடலில் க்ரியேட் மெத்தட் கால் பண்ணுறோம். இந்த க்ரியேட் மெத்தட்குள்ளே நம்ம வந்து டிக்ஷனரியை நம்ம ஜேசானில் இருக்க நேமில் வந்து பார்ட்னர் நேமும் ஃபோனில் வந்து ஃபோன் நம்பரையும் இமெயிலில் வந்து மெயிலையும் நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆர்டர் அப்படிங்கிற வேரியபிளை வந்து சேல் டாட் ஆர்டர் அப்படிங்கிற நம்ம சேல் ஆர்டரோட மாடலை இங்கே போட்டுக்கிறோம். இங்கே வந்து டாட் கிரியேட் அப்படிங்கிற மெத்தடு கால் பண்ணுறோம். இங்கே பார்ட்னர் ஐடியில் நம்மளுடைய பார்ட்னர் ஐடியை இங்கே பாஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார் ஐட்டம்ஸ் நம்ம சேல் ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கொட்டேஷன் போடுறோம் அப்படின்னா இங்கே நியூவில் நம்ம கஸ்டமர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு இது வந்து நம்ம எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் நம்ம போஸ்ட்மேன்லேருந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் ஐட்டம் இன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ப்ராடக்ட்ஸில் வந்து ஆல்ரெடியே
நம்மளுடைய நம்ம போஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸில் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஃபார் ஐட்டம் இன் ப்ராடக்ட்ஸ்னால் அதில் இருக்க எல்லா ஐட்டமுமே ஃபார் லூப்பாக நம்ம இங்கே எழுதிட்டோம். இங்கே ப்ராடக்ட் நேமில் ஐட்டம் டாட் கெட் நம்ம அந்த ப்ராடக்ட் நேமை வந்து இங்கே கெட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அதோடைய கான்டாக்டையும் கெட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே நம்ம ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட்ங்கிற மாடலில் போய் சர்ச் பண்ணுறோம் அந்த ப்ராடக்ட் நேம் இருக்கா அப்படின்னு. சர்ச் பண்ணி இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சப்போஸ் அந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணுறோம் ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம சேல் ஆர்டர் லைனு இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேல் இந்த கஸ்டமர் இதெல்லாம் வந்து சேல் ஆர்டருங்கிற மாடலில் இருக்கும். இந்த கீழே இருக்க ப்ராடக்ட் குவான்டிட்டி இதெல்லாம் வந்து சேல் ஆர்டர் டாட் லைன் அப்படிங்கிற மாடலில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ நெக்ஸ்ட் மாடல் சேல் டாட் ஆர்டர் டாட் லைன் டாட் கிரியேட் அப்படின்னு இந்த மாடலில் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஆர்டரோட ஐடியும் நம்ம போட்டுட்டு இங்கே ப்ராடக்ட் ஐடியில் ப்ராடக்டோட ஐடி நம்ம இங்கே சர்ச் பண்ணதுலேயே ப்ராடக்ட் ஐடி வந்து நம்ம மேப் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வேரியபிள் டாட் ஐடினா ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் யூஓஎம் குவான்டிட்டி அதில் வந்து குவான்டிட்டி அசைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு யூனிட்டில் நம்ம ப்ரைஸையும் அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம போஸ்ட்மேன் இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். சீக்ரெட் யூஆர்எலை வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் போஸ்ட்மேனில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிவிட்டு கெட் பதிலாக போஸ்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நம்மளோட யூஆர்எலை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாடியில் ரா ஜேசான் ஃபார்மேட் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம என்ன கொடுக்கணும்னா நம்மளுடைய பார்ட்னர் நேம் அப்படின்னு கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட் கோடில் பார்ட்னர் பேலோட் டாட் கெட் பார்ட்னர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் நம்ம இங்கே கொடுக்குற நேமும் சேமாக இருக்கணும். இப்போ பார்ட்னர் நேம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டுக்கோங்க. பார்ட்னர் நேம் கோலன் இங்கே வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம். நான் ஸ்வேதா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே கமா கொடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட்னர் நேமுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஃபோன் நம்மளுடைய கோடிங்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஃபோன் இமெயிலில் தான் கெட் பண்ணுறோம். இதே நேமில் தான் இருக்கணும். இந்த ஃபோன் இமெயிலுங்கிறது நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபீல்டோட ஸ்டோரேஜ் இருக்கும்ல, நம்ம ஃபீல்டோடைய டெக்னிக்கல் நேம் அதே தான் நம்ம வந்து இங்கே போடணும். இப்போ நான் அந்த ஃபோனை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இங்கே கோலன் நான் ஃபோன் நம்பர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இமெயில் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே கோலன் இமெயில் வந்து ஸ்வேதா @gmail.com அப்படின்னு நான் மெயில் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் பார்ட்னர் இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து மேப் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்ட்னர் வந்து மேப் ஆகலை அப்படின்னா நியூவாக ஒரு பார்ட்னர் க்ரியேட் பண்ணும்போது இந்த நேமு ஃபோன் நம்பர் இமெயிலெலாம் வந்து சேர்ந்து க்ரியேட் ஆகிடும். இப்போது நான் வந்து நேம் ஃபோன் இமெயில் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேல் ஆர்டருக்காக இப்போ குவான்டிட்டி இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணலாம். இப்போ இங்கே கமா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஒரு பார்ட்னர் நேம் இருந்துச்சுன்னா இந்த பார்ட்னர் நேமை அப்படியே பிக் பண்ணிக்கோ. பிக் பண்ணிவிட்டு அடுத்து ப்ராடக்ட் அசைன் பண்ண ஆரம்பிச்சு. சப்போஸ் இல்லைன்னா இந்த ஃபோன் இமெயிலில் போட்டு நான் இன்னொரு காண்டாக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அசைன் ஆகும். இப்போ ப்ராடக்ட்ஸ் கோலன் இங்கே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம வந்து இப்போது மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இப்போ இங்கே பாஸ் பண்ணுறோம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட டிஃபால்ட்டை தவிர என்கிட்ட வேறு எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. ஸோ நான் இங்கே ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஐட்டம் 1 சேல்ஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 100 ருபீஸ் அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இன்னொரு ஐட்டம் 2 இங்கே சேல்ஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 500 அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போஸ்ட்மேனில்
இங்கே ப்ராடக்ட் நேம் அப்படின்னு கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறோன்னா, நம்மளுடைய கோடிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோடிங்கில் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுல தான் பேலோட் டாட் கெட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாக எல்லாமே சென்ட் பண்ணிடுறோம். மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுறோம். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்ஸை தான் நம்ம இங்கே வந்து ஃபார் லூப்பாக இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபார் லூப்பை ஃபெச் பண்ணி நம்மளுக்கு வந்து இங்கே ப்ராடக்ட் டாட் ஐடி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரும். இப்போ இந்த ஃபார் லூப்பை ஃபெச் பண்ணி தான் இங்கே வந்து ப்ராடக்ட் நேமில் ஐட்டம் டாட் கெட் ப்ராடக்ட் நேம் ஐட்டம் டாட் கெட் குவான்டிட்டி அப்படின்னு வந்து நம்ம இங்கே கெட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் நேம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் நேம் தான் இங்கே கொடுக்கணும். கோலன் இங்கே வந்து ப்ராடக்டோட நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஐட்டம் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். காமா ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ காமா இங்கே வந்து கர்லி பிரைசஸ்க்கு அப்புறம் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியை தான் நம்ம இங்கே கெட் பண்ணுறோம். இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி கோலன் இங்கே நம்ம வந்து ஒரு 2 அந்த மாதிரி குவான்டிட்டி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கர்லி பிரேசஸ்க்கு அப்புறம் ஒரு கமா கொடுத்து நெக்ஸ்ட் ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மறுபடியும் இந்த ப்ராடக்ட் நேம் குவான்டிட்டி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம இப்போ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே இன்னொரு ப்ராடக்ட் நேம் குவான்டிட்டி கொடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து நான் ஐட்டம் 1க்கு பதிலாக ஐட்டம் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 5 குவான்டிட்டி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட் வேணுமோ அத்தனை ப்ராடக்ட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் இங்கே கமா போட்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கோடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கனால எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஃபார் லூப் வந்து அதை ஃபெச் பண்ணி இங்கே ப்ராடக்ட் நேமில் வந்து ஸ்டோர் பண்ணி ப்ராடக்ட் நேமில் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிடும். அப்புறம் ப்ராடக்ட் நேம் அங்கே சர்ச் பண்ணி நம்மளுக்கு நான் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இங்கே அசைன் ஆயிரும். இதை சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே போஸ்ட்மேன்லேருந்து நம்ம இப்போ சென்ட் பண்ணலாம். இப்போ சென்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் கோலன் ஓகே அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சேல் ஆர்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் போய் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வேதா அப்படின்னு ஒரு கொட்டேஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே ஐட்டம் 1 ஐட்டம் 2 நம்ம பாஸ் பண்ண மாதிரி ஐட்டம் 1ல் வந்து 2 குவான்டிட்டி ஐட்டம் 2ல் வந்து 5 குவான்டிட்டி அசைன் ஆயிடுச்சு ஸ்வேதான்கிற கஸ்டமர் நேமில். நமக்கு இதுக்கு முன்னாடி ஸ்வேதான்கிற கஸ்டமரே நம்மகிட்ட கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்வேதான்னு ஒரு கஸ்டமரை க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்வேதான்கிற மெயிலும் வந்துருச்சு. நம்ம பாஸ் பண்ண ஃபோன் நம்பரும் இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம கொட்டேஷனாக இதை போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ சேல் ஆர்டரை எப்படி போஸ்ட் பண்ணுறது? நம்ம கொட்டேஷன் இப்போ சென்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணாலே சேல் ஆர்டர் ஆகிரும். இப்போ அது எப்படி நம்ம கோடிங்லேயே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து ஜஸ்ட் சிம்பிளாக இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டர் டாட் ஆக்ஷன் அண்டர்ஸ்கோர் கன்ஃபார்ம் இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா இது வந்து கன்ஃபார்ம் அந்த கன்ஃபார்ம் பண்ணால் சேல் ஆர்டர் ஆகும். அந்த கன்ஃபார்ம் பட்டனோட மெத்தட் தான் இந்த ஆர்டர் டாட் ஆக்ஷன் கன்ஃபார்ம்ங்கிறது. நம்ம வந்து இந்த சேல் ஆர்டரை இங்கே ஆர்டர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஆர்டர் டாட் ஆக்ஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறோம். இதை வந்து ஃபார் லூப்புக்கு வெளியே கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஃபார் லூப்குள்ளெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் ஒரு தடவை அசைன் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஆயிரும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்லேயே கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்மளால் எதுவுமே ஆட் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆர்டர் டாட் ஆக்ஷன் கன்ஃபார்ம்ங்கிற மெத்தட் கால் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொட்டேஷன் போஸ்ட் ஆகி உடனே சேல் ஆர்டராகவும் கன்ஃபார்ம் ஆகிரும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புதுசாக ஒரு போஸ்ட் பண்ணலாம். ஸ்வேதாக்கு பதிலாக ரித்திகா அப்படின்னு கொடுக்குறேன். மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஐட்டம் 1ல் நான் ஒரு 9 குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஐட்டம் 2ல் வந்து ஒரு 3 குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஓடோவில் போய் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸில் இங்கே இருக்கதே நம்மக்கிட்ட இந்த கான்டாக்ட் மட்டும்தான் இருக்குது. ரித்திகாங்கிற கான்டாக்டே கிடையாது.
அதே மாதிரி சேல் ஆர்டர்லேயும் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொட்டேஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம இதை போஸ்ட் பண்ணலாம். இப்போ இங்கே ஸ்டேட்டஸ் ஓகே அப்படின்னு அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓடோவில் போய் செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரித்திகா அப்படின்னு வந்துருச்சு. ஒரு சேல் ஆர்டர் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது கொட்டேஷனாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ ஆக்ஷன் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணோனையும் இப்போ டேரெக்டாக சேல் ஆர்டராகவே போஸ்ட் ஆகிடுச்சு. கொட்டேஷனாக போஸ்ட் ஆகி சேல் ஆர்டராகவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இங்கே ரித்திகா அப்படின்னு ஒரு கான்டாக்டும் கிரியேட் ஆகிருக்கும். நம்ம அங்கே பாஸ் பண்ண மெயில் எல்லாமே இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே நம்ம ஐட்டம் 1ல் 9 குவான்டிட்டியும் ஐட்டம் 2ல் 3 குவான்டிட்டியும் நம்ம அசைன் பண்ணோம். அதே மாதிரி இங்கே அசைன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சேல் ஆர்டராகவும் நம்ம எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கொட்டேஷனை போஸ்ட் பண்ணும்போது நம்ம இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை நம்ம கால் பண்ணல. ஸோ அது கொட்டேஷனாக போஸ்ட் ஆச்சு. இப்போது நம்ம அந்த பட்டனை கால் பண்ணோன்னே சேல் ஆர்டராகவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வெப்ஹூக் யூஸ் பண்ணி எப்படி கான்டாக்ட் க்ரியேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அதோட ஐடியை பேஸ் பண்ணி எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி ஒரு சேல் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறது, அந்த அந்த நேம் வச்சு எப்படி மேப் பண்ணி க்ரியேட் பண்ணுறது, அந்த நேம் வச்சு எப்படி மேப் பண்ணி அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கொட்டேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே வெப்ஹூக் யூஸ் பண்ணி எப்படி சேல் ஆர்டராகவும் கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.